வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்நாடக அரசுக்கு எதிராக தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் பந்த் நடத்தியிருக்கிறது. தமிழகத்தின் அனைத்து எம்பிக்களும் கர்நாடக அரசு காவிரியாற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்த்து தமிழகத்தின் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் பிரதமரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள். கர்நாடக அரசு எப்போதுமே உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்ததே இல்லை. இப்போது காங்கிரஸ் அரசு அரசாணையில் கூட உச்சநீதிமன்ற தீர்ப்பை வெளியிட தாமதம் எடுத்துக்கொண்டு பிறகு அரசாணை வெளியிட்டது. இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் இந்த பந்திற்கு அழைத்தது. பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி இப்போது ஒட்டுமொத்தமாக தமிழகமே இதில் கலந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் தமிழகம் இப்படி வஞ்சிக்கப்படுவதும் தொடர்ந்து நாம் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கும் பின்னணி என்ன? இதில் அக்கறையின்மையா அல்லது மாநிலத்தின் உரிமைகளை சுயநலத்திற்காக விட்டு கொடுத்தோமா? கடந்த கால வரலாறுகள் என்ன சொன்னது? இனிமேல் தமிழகம் எப்படி பார்க்க வேண்டும் இந்த விஷயத்தை? இது குறித்து பேசுவதற்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு முருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் KS அழகிரி அவர்கள். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். அவர்கள் இருவருக்கும் ஒரு கட்சி சார்பு இருக்கு, அதனால் உங்கள்கிட்டே வர இந்த பின்னணியை கொஞ்சம் விளக்குங்க எனக்கு. நான் மாணவர் காங்கிரஸ்ல இருந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிற காலகட்டத்தில் திமுக ஜெயிச்சு அப்புறம் பதவிக்கு வந்த பிறகு இன்றைக்கு திமுகவுடைய தலைவராக இருக்கிற கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அப்போ நெல்லை ஜெர்மனி அவர்களோட மீட்டிங் பேச போகும்போது அவருக்கு ஒரு தடவை சொன்னது ஞாபகம் இருக்கு. இந்த முதல்வராக இருக்க ஆளுக்கு நதியுடைய பெயர்னு தெரியாது, ஹேமாவதியில கட்டலாமான்னு ஹேமாவதினா ஒரு பொண்ணு போலுக்கு, சரி கட்டிக்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கமெண்ட் அடிச்சாரு. அன்றைக்கு இருந்த மத்திய அரசில் இந்திரா காந்தி அவர்களுடன் கூட்டணி அமைத்துக் கொண்ட கருணாநிதி அவர்கள் கர்நாடகாவில் காவிரியில ஒரு அணையை கட்டி நமக்கு வருகின்ற நீரை குறைப்பதற்கு காரணமாக இருந்த முதல் தமிழக அரசியல் தலைவர் என்பவர் அவர்தான். அவருக்கு மானசீகமாகவும் கன்செப்சுவலாகவும் இது மாதிரி ஒரு போராட்டம் நடத்துவதற்கு தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் அரசியல் கட்சி அரசியலை பத்தியே பேசல. அதாவது எல்லாம் மறந்துடுவாங்க, இதை யாரும் நினைக்க மாட்டாங்கன்னு நினைச்ச ஒரு எண்ணத்தோட செய்யணும் ஒண்ணு, அல்லது அப்போ கபினி ஹேமாவதி இந்த ரெண்டு அணைகளையும் கட்டினதான் முத கர்நாடகால தமிழகத்திற்கு நீர்வரத்தை குறைப்பதற்கு அவர்கள் செய்த நடவடிக்கை என்பது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரியும். ஒண்ணு. நம்பர் 2, தனியா பேசும்போது அவங்க பேசுறது வேற, பப்ளிக்ல பேசுறது வேறங்கிறது அந்த கட்சியை பத்தியும் தலைவர்களை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தான் இதை ஒரு இஷ்யூவா எடுத்துக்கிட்டு போய் கோர்ட்டுக்கு போய் அப்புறம் அரசாணைகள் நடுவர் மன்றத்தின் இதெல்லாம் பதிக்க வச்சு வந்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த விவசாயிகளும் அப்பெல்லாம் இவ்வளவு போராடுறது கிடையாது. விவசாயிகள் மற்ற எல்லா பிரஜைகளும் போல அவங்க வேலையான விவசாயத்தை பார்ப்பார்கள். அரசும் மக்கள் பிரதிநிதி அழகிரி சார் மாதிரி ஆளுங்களும் சேர்ந்து அவங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்து செய்வார்கள். அப்புறம் பிராக்டிக்கலா இப்ப ரொம்ப மோசமா போனதுனால போட்டி போட்டு ஒவ்வொருத்தரையும் மீறி பேசி வந்ததுனால உண்மைக்கு புறம்பாக நிறைய விஷயங்களையும், உண்மைன்னா நடைமுறைக்கு புறம்பாக நிறைய விஷயங்கள் போன்ற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் அரசியல் நடவடிக்கை என்பது என்னுடைய கருத்து. இப்போ இந்த காங்கிரஸ் மீதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது நீங்க கிட்டத்தட்ட ராஜீவ்காந்திக்கு பிறகு எந்த தனி கட்சிக்கும் பெரும்பான்மை நாடாளுமன்றத்தில் இல்லை. காங்கிரஸ் இந்திரா காந்திக்கு இருந்த மாதிரியோ ராஜீவ்காந்திக்கு இருந்த மாதிரியோ கிடையாது. மாநில அரசுகளின் தயவில் தான் ஒரு மத்திய அரசு நிலைக்க வேண்டும் என்கிற நிலை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. 2006 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மற்ற மாநில கட்சிகளின் தயவில் தான் அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. மற்ற விஷயங்களிலெல்லாம் இவர்களை நிர்பந்தப்படுத்தி பல முக்கியமான இலாக்காக்களை வாங்கக்கூடிய சக்தி படைத்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஷயத்தில் தயங்கியது ஏன்? சரி, அப்படியே உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு கூட காங்கிரஸ் அதை ஏன் அரசாணையாக கெஜெட்டில் வெளியிட ஏன் தயங்கியது? காங்கிரஸை பொறுத்தவரையிலங்க ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி த்ரூ அவுட் ஸ்டேட் எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அப்படி எப்படி பேசலாமே தவிர நம்ம எம்பிகள்லாம் போகும்போது
நீங்க ஒன்றும் கவலைப்படாங்க, நீங்க சொல்றது ரொம்ப நியாயம் இருக்கு, நாங்க பாக்குறோம்னு பேசுறது. அது நான் காங்கிரஸ் மட்டும் சொல்ல மாட்டேன், எந்த அகில இந்திய அளவிலான கட்சியா இருந்தாலும் அப்படி பேசுவாங்க. அப்புறம் அவங்க வந்து என்னங்க இது, அவங்க எவ்வளவு டெவலப் ஆயிட்டாங்க, அவங்க நம்ம காவிரி நதி உற்பத்தியாகிற இடத்துல இருக்க நாங்க அவ்வளவு டெவலப் ஆக முடியல. இப்ப நாங்க சும்மா ஒன்றும் அணையத்தை கட்டல, நம்ம ட்ரை லேண்ட் எல்லாம் நாங்க வெட்டா பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கர்நாடக அதிகாரிகளோட நாங்க பேசியிருக்கோம். அவங்க வந்து கிளியரா சொல்லுவாங்க, சார் நீங்க இங்க வந்து பிடபிள்யூடி சொசைட்டியா இருந்தா எப்படி நீங்க டேஸ் எடுப்பீங்க சொல்லுங்க. நிறைய ஃபார்ம் லேண்ட்ஸ் விச் ஆர் ட்ரை ஆர் அட்ஜசன்ட் டு இரிகேஷன் லேண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த இடத்துல வரப்புலேருந்து தண்ணி எங்கே கொண்டு போகணுங்கிற மாதிரி எங்களுக்கு வேணும், தண்ணி தேவை இருக்குது, நாங்கள் இது கட்டக்கூடாதுன்னா எங்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஓடிட்டு இருக்க தண்ணியில் ஒரு சின்ன அணை கட்ட மாட்டேங்கிறான், அடுத்தால லெவல் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பேசுவாங்க. உடனே மத்திய அரசில் இருக்கிறவங்க வெளி தோற்றங்களுக்கு சில மாதிரியாக நியூட்ராலிட்டி காட்டினாலும் அதில் கொஞ்சம் ஒரு சாயலாக தான் இருப்பாங்க. ஒன்று. நம்பர் 2, தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி காலத்திற்கு பின், அழகிரி அவர்கள் இதை பொறுமையாக ஏற்றுக்கணும் நான் சொல்றேன், காங்கிரஸுக்கு வந்து குரோத் இல்லை. அது நான் காங்கிரஸ் ரொம்ப தொடர்புடையவங்கிறதுனால அதை உண்மையிலே ஒத்துக்கிறேன். அதனால கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு ஒரு நல்ல பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு அது. ஸோ ஓரளவுக்கு சரி, அவங்கள ரொம்ப வச்சுக்க விரும்ப மாட்டாங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இல்லை, இப்போ அவர்கிட்ட நான் போறதுக்கு முன்னாடி இப்போ இந்த பாருங்க, முல்லை பெரியார் அணைக்கு தீர்ப்பு வந்த உடனே மோடி அரசு வந்து காத்திருக்கவே இல்லை, உடனே அதை ஏத்துக்கிட்டார், உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எடுத்துக்கிட்டார். ஆனால் காவிரி விஷயத்தில் காங்கிரஸ் காட்டிய அதே அணுகுமுறையை பாஜகவும் காட்டுவதற்கு காரணம், இப்போது அவர்களுக்கு எப்படி காங்கிரஸுக்கு ஒரு வலுவான இடம் கர்நாடகாவில் இருக்கிறதோ அதே போல் அடுத்து இவர்களை எடுத்தால் அவர்களுக்கு வாய்ப்பு முன்னாடி அவங்க அப்புறம் இவர்கள் மறுபடியும் அவர்களுக்கு வாய்ப்புன்னு பார்க்கும்போது, இப்ப காவிரி விஷயத்தில் மத்திய அரசில் இருக்கும் காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, ஒரே அணுகுமுறையை தான் கொள்ளுமா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க இதுக்கு என்ன சார் சொல்றீங்க? தமிழகத்தை பொறுத்த வரையிலே தமிழக விவசாயிகளுக்கு கர்நாடகா தண்ணீர் எப்பொழுதுமே கொடுப்பதில்லை. எந்த காலத்திலுமே கர்நாடகத்தை ஆள்பவர்களால் தண்ணீர் நமக்கு கிடைக்கவில்லை. இது இன்றைக்கு நேற்றல்ல, 1892 இந்த பிரச்சனை இருக்கிறது. 1910 ஒரு அணை கட்டுகிறார்கள் கண்ணம்பாடியில. அப்பொழுதே தமிழக அரசு தமிழகத்தில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததும் மத்திய நடுவண் அரசு தலையிட்டு அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது. நாங்க 42 டிஎம்சி கட்டக்கூடாது, ஆனா 11 டிஎம்சி தேவைன்னா கட்டிக்கலாம்னு சொல்லி அந்த அனுமதியை வாங்கின மறுநாள் அவர்கள் கட்ட ஆரம்பிக்கிறார்கள். மறுபடியும் 42 டிஎம்சிக்கு தான் அடிக்கல் நாட்டுறாங்க, அப்படித்தான் கட்டி முடிக்கிறாங்க. ஆகையினால அவர்கள் மதிக்காத தன்மை, அவர்களுடைய மாநிலம் நலன் சார்ந்து அவர்கள் எடுக்கின்ற முடிவு என்பதெல்லாம் அன்றிலிருந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்றெல்லாம் பாரதிய ஜனதாவெல்லாம் இல்ல. ஆகையினால இன்றைக்கு கூட தமிழக இந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது முதல் முறையாக தமிழக குழுவை சந்தித்து கிட்டத்தட்ட 7 மணி நேரம் இது விஷயமாக முதல் பிரதம மந்திரி தொடர்ச்சியாக 7 மணி நேரம் அதைக்காக கவனம் கொடுத்து அன்றிலிருந்து அவர் ஒரு மிக சிறந்த ஒரு முயற்சியை எடுத்ததன் விளைவுதான் இன்றைக்கு கூட மத்திய அரசு இந்த விஷயத்திலே தமிழக நலன் சார்ந்துதான் இருப்போம் என்பதை கடந்த ஜூன் மாதம் அன்றைய தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்தித்த பிறகு இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கொடுத்த பிறகு அன்றைக்கு மாலை செய்தியாளர் சந்திப்பிலே நரேந்திர மோடி அவர்கள் தெளிவா சொன்னார், இந்த காவிரி பிரச்சனை தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனை என்பதை மத்திய அரசு நம்புகிறது. நிச்சயமாக அவருடைய குடிதண்ணீர் பிரச்சனைக்கும் விவசாயிகளுடைய பிரச்சனையும் உணர்ந்து இருக்கிறது. அவர்களுக்கு விரோதமாக இந்த அரசு நடக்காது என்பதை உறுதியளிக்கிறேன் என்று அன்று மாலையும் செய்தியாளர் சந்திப்பில் திரு நரேந்திர மோடி அவர் சொன்னார். ஆகையினால இன்றைக்கு கூட எங்களுடைய மாநிலத்தினுடைய முக்கியமான தலைவர்கள், மாநில தலைவர் உட்பட அனைவரும் சென்று 5 நாட்களுக்கு முன்னர் திரு அகில பாரத தலைவர் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்த பொழுது நிச்சயமாக மத்திய அரசு இந்த மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி வழங்காது என்பதை தெரிவித்திருப்பது மட்டுமல்ல, நதிநீர் ஆணையத்தினுடைய 2 விஷயம் பார்க்கணும். உங்களுடைய அரசியல் பார்வை ஒன்று, ஆனால் கர்நாடக அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மதித்ததில்லை. நடுவண் அரசு கெஜெட்டில் வெளியிட்டெல்லாம் அதை பற்றியும் அவர்கள் கவலைப்படவில்லை. இத்தனை விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூட தமிழக அரசு உச்ச நீதிமன்றக்கு இது விஷயமா மேகதாது அணை விஷயமாக போயிருக்கும் போது கூட
தொடர்ந்து கர்நாடக முதல்வரும் அமைச்சர்களும் நாங்கள் கட்டியே தீருவோம் என்று சொல்லுகிற மனப்பான்மை எதை காட்டுகிறது? அதாவது அவர்கள் நிச்சயமாக அந்த உள்ளூர் மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக அங்க இருக்கிற மக்கள் அவர்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு அந்த கர்நாடக மக்கள் ஒரு வீட்டுல பக்கத்து 2 வீட்டுக்கு அண்ணன் தம்பிக்குள்ளார இருக்க பிரச்சனை எல்லாம் நம்ம சந்தித்திருக்கிறோம். ஆகையினால இது உணர்வுபூர்வமான விஷயம். 2வது விஷயம், இதை தீர்ப்பதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது. இந்த அரசு எந்த விதமான அனுமதியும் கொடுக்க போறதில்லை என்றதை உறுதி கொடுத்திருக்கிறது. நாங்கள் தெளிவான நிலை எடுத்திருக்கிறோம். தமிழக பாரதிய ஜனதா தமிழக நலன் சார்ந்து ஒரு உதாரணத்தை சொல்றேன். நானு கர்நாடகாவில் எடியூரப்பா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். அவர் தர்மபுரி கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக ஒரு ஆய்வு செய்கிறேன் என்று படகை எடுத்துக்கொண்டு ஒகேனக்கல் பகுதியில் சென்று இதெல்லாம் எங்களுடைய பகுதியில் இருக்கிறது என்று சொல்கிறார். மறுநாள் அன்றைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தவர் மறுநாளே இங்கிருந்து போய் அதே இடத்திலே இவர் ஆய்வு செய்கிறார். இல கணேசன் அவர்கள் ஆய்வு செய்து இந்த பகுதி தமிழகத்துக்கு உட்பட்ட பகுதி, இதில் கர்நாடகம் துளி அளவு கூட உரிமை கொண்டாடுவதற்கு அருகதை இல்லை, இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம், இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தமிழக பாஜக துணை நிற்கும் என்று அந்த இடத்துல நின்று ஜிபிஎஸ் என்ற கருவியெல்லாம் வைத்துக் கொண்டு பேட்டி அளித்திருக்கிறார். ஆகினால பாரதிய ஜனதா முதலமைச்சர் தான் அன்றைக்கு இருந்தார். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் அவர்கள் நலன் சார்ந்து இருக்கிறார்கள். ஆனால் நாம் நம்முடைய நலன் சார்ந்து, நம்ம தமிழக மக்கள் நலன் சார்ந்து நிச்சயமாக ஆக்கப்பூர்வமான வகையிலே மத்திய அரசில் அழுத்தம் கொடுத்து அந்த திட்டம் நிறைவேறாத தடுப்போம். அது மட்டுமல்ல, 205 டிஎம்சி கிடைக்கக்கூடிய டிஎம்சியை பெறுவதற்கான திட்டம், நதிநீர் இணைப்பு, அதற்கு அடுத்து இந்த நிலம் கையகப்படுத்த மசோதா, ஏன் இதெல்லாம் நிச்சயமாக அடுத்த சுற்றிலே விரிவாக விவாதிக்க முடியும். இப்போ காங்கிரஸ் பெரும்பான்மையாக நம்ம சுதந்திரம் அடைந்து மத்திய அரசில் காங்கிரஸ் தான் இருந்திருக்கிறது. காங்கிரஸ் அரசின் பார்வை இந்த காவிரி விஷயத்தில் உண்மையில் பார்த்தால் நமக்கு சிக்கலே ஆரம்பிக்கப்பட்டது 1892 ஆரம்பிச்ச பிரச்சனை. அவர் சொன்ன மாதிரி 1910 அவர்கள் கண்ணம்பாடி அணை கட்ட ஆரம்பித்தது. இதையெல்லாம் மீறி 1924 போடப்பட்ட 50 ஆண்டு ஒப்பந்தம் 1974 முடிவடையும் போது தமிழக நலன்கள் விட்டு கொடுக்கப்பட்டதா, அல்லது அன்று கர்நாடகம் தான் நமக்கு பெரிதாக வேண்டும், ஏனென்றால் இங்க திராவிட கட்சிகள் தான் ஆளப்போகிறது, இவர்கள் இடங்களை வேண்டால் நாடாளுமன்றத்துக்கு ஒரு 10 காங்கிரஸ் எம்பிக்களை அனுப்புவதற்காக தமிழகத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற பார்வை இந்திரா காந்திக்கு இருந்ததா? தமிழக காங்கிரஸ்க்கு என்னெல்லாம் சிக்கல் இருந்தது, அதை சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட். இந்த பந்து ரொம்ப அவசியம். ஏன்னா அப்பதான் கர்நாடகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் சரி, டெல்லியில் இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் சரி, ஒரு மாநிலத்தினுடைய உணர்வு என்ன என்பது புரியும். இந்த பந்தில் எந்த வன்முறையும் கிடையாது. இது விவசாய சங்கங்கள் முன்மொழிந்து அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொண்ட ஒரு பந்து இது. எனவே அந்த வகையில் பார்க்கிற பொழுது நம்முடைய கருத்தை நாம் சொல்லத்தான் வேண்டும். பொதுவாகவே இந்த நதிநீர் பிரச்சனை என்பதெல்லாம் 2 மாநிலங்களுக்கும் உணர்வு ரீதியான பிரச்சனை ஆயிடுது. காவிரியை அங்கும் பயன்படுத்தாதவர்கள் இங்கும் பயன்படுத்தாதவர்கள் இந்த பிரச்சனைகள் ரொம்ப சத்தம் போடுறாங்க. உதாரணமாக அங்க உதாரணம் சொல்லாட்டி கூட இங்க சொல்லுங்க. 2 இடத்துலயுமே அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது அவர்கள் அவர்கள் விவசாயிகளே கிடையாது, அவங்க இதை ஒரு மையமாக வச்சுக்கொண்டு அங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் இங்கேயும் விவசாயிகள் அதை தங்களுக்கு ஒரு இழப்பாக கருதுகிறார்களே ஒழிய அதை அரசியலாக்குறது இல்லை. அங்கேயும் இங்கேயும் நம்ம மன்னார்குடி ரங்கநாதன் அவர்கள் காவிரி குடும்பம் என்றே ஒன்றை ஆரம்பித்து கர்நாடக விவசாயிகள் இங்கு தமிழக விவசாயிகள் அங்கு போய் 2 பேரும் ஒன்றாக பேசி அமர்ந்து பல நல்ல முன்னேற்றங்களை எல்லாம் அவர் கொண்டு வந்தார். எனவே இதுல நமக்கு முருகன் அவர்கள் சொன்னதை போல ஆரம்பத்துல ஒரு மனநிலை எல்லோருக்கும் எப்படி இருந்ததுன்னா, காவிரி உற்பத்தி ஆகிற பகுதியில் காவிரியால் கிடைக்கக்கூடிய பயன்கள் குறைவாகவும், தமிழகத்தில் அந்த பயன்கள் அதிகமாகவும் இருக்கிறது. இங்க அதிகமான பாசன பரப்பு இங்கு இருக்கிறது, அங்க அதிகமான பாசன பரப்பு இல்லை. இப்படி எல்லாம் அவர்களுக்கு ஒரு சில கருத்தோட்டம் அப்பொழுது ஆரம்ப காலத்தில் இருந்தது. நமக்கு கரிகால் சோழன் காலத்திலிருந்து நாம் காவிரியை பயன்படுத்திட்டு வந்திருக்கிறோம். அந்த பயன்படுத்துகிற உரிமை என்பது மற்றவர்கள் எல்லோரையும் விட நமக்கு தான் அதிகம். நாம அதனால பாதிப்பு நமக்கு வந்திருக்கு. பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிற பொழுது பாதிக்கப்படுகிறவர்கள் நாம தான். எனவே கர்நாடகத்தில் அதற்கு முன்பு இருந்த அந்த உணர்வு இருக்கு பாருங்க, தமிழர்கள் அதிகமாக காவிரி நீரை பயன்படுத்துகிறார்கள், நாங்க பயன்படுத்தல அப்படிங்கிற ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு இருந்த உணர்வு இப்பொழுது இருந்ததுன்னா தப்பு. ஏன்னா இப்ப அந்த நிலைமை இல்லை. இப்ப நாம குறைவாதான் பயன்படுத்திட்டு வரோம். நம்முடைய பாசன பகுதி குறைஞ்சு போயிட்டுது. 3 போகம் என்பது 1 போகம் ஆயிட்டுது. அதனால இந்த நேரத்தில் போய் மேகதாதுல அவங்க அணை கட்டினாங்கன்னா அந்த பாதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். டெல்டா ஏரியாவில் 1 போகம் பயிரிட முடியுமா என்பதே பிரச்சனையாக போய்விடும். எனவே மேகதாதுல நம்ம அணை கட்ட அனுமதிக்கவே கூடாது.
இதுல வந்து அரசியல் கட்சிகளுடைய நிலை என்ன என்று கேட்கிறீர்கள். ஒரு சிலருக்கு தான் கள்ளத்தனமா பேச தெரியும், அதை அவங்க ரொம்ப திறமையா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பொழுது எல்லாருமே அதை பேச கத்துக்கிட்டாங்க. சார், நம்ம 2004 அண்ட் 2000 இப்போ 2011 நீங்கள் பதவி இறக்கிற வரைக்கும், அதாவது மன்மோகன் சிங் சொல்லி இருக்கிறார், இங்கே 74 முதல்ல இவர் சொன்னாரு, கருணாநிதியுடைய காலத்தில் தான் இந்த தவறுகள் இந்த எல்லாம் ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்க. அடிச்சு சொல்லுவேன். இப்போ 2004 இத்தனை அமைச்சர்கள் வேணும், இன்ன இலாக்கா வேணும், இப்படித்தான் வேணும், உங்களுக்கு நிர்பந்தம் கொடுத்து வாங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் உங்களுக்கு காவிரி பிரச்சனையில் நிர்பந்தம் கொடுத்து, இதே 2006 சட்டமன்றம் முடிகிற தருவாயில் இங்க அரசு வந்து கேபிள் டிவி அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அதிமுக ஆட்சி கொண்டு வந்து அதை சட்டமாக நிறைவேற்றுவதற்கு முன்பு தேர்தல் வந்துருச்சு. அன்றைக்கு கவர்னராக இருந்த பர்னாலாவை தன் பேரனுடன் போய் கருணாநிதி சந்தித்து விட்டு வெளியே வந்து என்ன சொல்கிறார், காவிரி பிரச்சனைக்காக நான் பேசிவிட்டு வந்தேன் என்று. அது பொய் என்று எல்லாருக்கும் தெரியும். அதே போல் இன்னொரு விஷயம், ஐகே குஜரால், இது நான் பல முறை பதிவு செய்திருக்கிறேன், இந்த காலகட்டத்தில் இந்த விவாதத்தில் பதிவு செய்ய வேண்டும். ஒரு திராவிட முன்னேற்ற கழக தமிழகத்தில் சட்ட அமைச்சராக இருந்தவர் காவிரி விஷயமாக 25 நிமிடம் என்னுடன் பேச வந்தார். குஜரால் எழுதியிருக்கார். அந்த 25 நிமிடமும் அவர் ஒரு நிமிடம் கூட காவிரி விஷயத்தை பேசவில்லை. சென்னை போர்ட்ரஸ்டுக்கு இருந்த தலைவரை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று கேட்பதற்காக 25 நிமிடம் பேசினார். அதை மாற்ற முடியாது என்று சொன்னப்போ கூட்டணி இருந்த பல தலைவர்களை வைத்து எங்களுக்கு நிர்பந்தம் கொடுத்தார். கடைசியாக அது நடக்காது என்று தெரிகிற போது இங்கே சென்னையில் பத்திரிகையாளரை சந்திச்சு காவிரி விஷயத்தில் ஐக்கிய குஜரால் அரசு கவனம் செலுத்தவில்லை என்பதால் நாங்கள் வாபஸ் வாங்கவும் தயாராக இருக்கிறோம் என்று எச்சரிக்கை விடுத்தார். இதெல்லாம் கடந்த கால அனுபவங்கள். உங்களுக்கு அப்படிப்பட்ட கோரிக்கை வந்ததா, அல்லது தமிழகத்திலிருந்து போன எம்பிக்கள் நீங்கள் என்ன அக்கறை எடுத்துக்கொண்டீர்கள் இந்த காவிரி விஷயத்தில்? இல்ல, எனக்கு வந்து மற்ற அந்த கோரிக்கை வந்ததா என்னங்கிறது நீங்க என்னை விட ஹையர் லெவல்ல இருக்கிற தலைவர்கள்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா எனக்கு அதை பத்தி தெரியாது, ஏன்னா அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணவும் இல்லை. இல்லங்க, ஆனா நாங்க வந்து ஆஸ் எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நானும் என்னுடைய நண்பர்கள் சிலரும் ரொம்ப கவனம் எடுத்துக்கிட்டோம். அதை சொல்லுங்க. அப்ப வந்து ராவத் வந்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்தார். நான் அவர்கிட்ட நேர்ல போய் பார்த்து கேட்டு பிரஸ் எல்லாம் அது வந்தது. நான் கேட்டேன், இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லிட்டது, உடனே நீங்க கெசட்ல அதை அறிவிங்க, ஏன் டிலே பண்றீங்க, டிலே பண்ணாதீங்கன்னு சொல்லி நான் அவரோட போய் பார்த்து பேசினேன். பார்த்தப்ப அவர் சொன்னார், இது டிலே கிடையாது, அங்கேயும் ஒரே எமோஷனலா இருக்கு. கரெக்ட். அங்க வந்து எல்லாம் இதே மாதிரி பல அணிகள் அங்க வந்து அந்த ஊர்ல ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். நாம வந்து சட்டத்தின் பிரகாரம் அதை நம்ம அறிவிக்க தான் போகிறோம், கெசட்ல பதிவு பண்ண தான் போறோம். ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதை வந்து பெருசுபடுத்துவதற்கு அங்கு சில அரசியல் சக்திகள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களை கொஞ்சம் அடக்கி வைப்பதற்கு, அவர்களை கொஞ்சம் சமாதானம் செய்வதற்கு, அல்லது அவர்கள் எல்லை மீறி போய் விடாமல் இருப்பதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு அது முடிஞ்ச உடனே நம்ம செஞ்சிட போறோம்னு சொல்லி எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்தாரு. அதே மாதிரி அவர்கள் ரொம்ப குறுகிய காலத்திலேயே அதை வந்து அறிவிச்சாங்க. எனவே ஒரு மத்திய அரசாங்கத்திற்கு, அது பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் இருக்கிற சிரமம் அது. இப்ப கூட மோடி அரசாங்கம் இருக்கிறது, கர்நாடகத்துல காங்கிரஸ் அரசாங்கம் தான் இருக்கு. பட் அதுக்காக மோடி ஒரு முடிவு எடுத்துருவாருன்னு நான் நினைக்கல. அங்க வந்து காங்கிரஸ் இருக்கு, அதனால காங்கிரஸுக்கு எதிராக செய்வோம்னு அவர் நினைப்பாரு, நான் எனக்கு தோணல. அதனால அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, அங்க எந்த அரசாங்கம் இருக்கிறது என்பதை விடவும் அங்க இருக்கிற மக்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்கு, விவசாயிகளுடைய மனப்போக்கு இருக்கு எப்படி இருக்கு, நாம அதுக்கு தகுந்த மாதிரி செய்வோம்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஆனா இந்த மேகதாதுவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு இதை நாம இப்ப விட்டு கொடுத்துட்டோம்னு சொன்னா இதை விட நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு எதுவுமே இருக்காது. ஏன்னா இதற்கு முன்பெல்லாம் நமக்கு வந்து தண்ணி வந்துகிட்டு இருந்தது, கொஞ்சம் வாய்ப்பு இருந்தது. இதுல வாய்ப்பு நமக்கு சுத்தமா போயிடும். எனவே இதை வந்து நம்ம அரசாங்கங்களோடு பேசுவது என்பதை விட நீதிமன்றத்துக்குள்ள போய் வழக்காடுவதுதான் சரி. இல்லங்க, நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவங்க மதிக்க மாட்டாங்க. இல்ல, அவங்க மதிக்கலன்னா கூடங்க அது வந்து நமக்கு ஒரு ஆதரவை தரும். அது இருந்தாலும் நம்ம அனுபவத்தை சொல்றோம். இனிமே பாருங்க, டெவலப்மெண்ட் வந்து எவல்யூஷன். ஜெயலலிதா அவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போன பிறகுதான் அதற்கு வந்து ஒரு வலு கிடைச்சது. எனவே அந்த வலுவையாவது நம்ம எடுத்துக்கலாம்ல, அந்த வலு நமக்கு வேண்டும் அல்லவா. இரண்டு அகில இந்திய கட்சிகள் இன்னைக்கு காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும். பாரதிய ஜனதா கட்சி இன்னும் இங்கே கால் ஊன்றவே இல்லை. உங்களை பொறுத்தவரையில் தமிழகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட்டியோட நீங்க அலையன்ஸ் வச்சு, உங்களுடைய அகில இந்திய காங்கிரசுடைய பார்வை என்னன்னா, சட்டமன்றத்தில் யார் வேணாலும் ஆண்டு கொள்ளட்டும், எங்களுக்கு சட்டமன்றம்லாம் முக்கியம் இல்லை,
தமிழகத்திலிருந்து எங்களுக்கு எத்தனை எம்பிக்கள் மத்திய அரசு அமைக்கிறது என்பதுதான் உங்கள் அகில இந்திய காங்கிரசின் பார்வை. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு கர்நாடகா வேணுமா தமிழ்நாடு வேணுமானாக்கா உங்க காங்கிரஸுக்கு உங்களுக்கு சேஃபா இருக்கிற கர்நாடகா தான் முக்கியம். ஒரு தமிழக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது வந்துங்க ஒரு கொச்சையான கற்பனை. இது ஏங்க இது அரசியல் இருக்கும்போது எப்படிங்க கொச்சையா இருக்க முடியும்? உங்களுக்கு கர்நாடகா, உங்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கர்நாடகா முக்கியமா தமிழ்நாடு முக்கியமா? கர்நாடகா தான் முக்கியம். நீங்க கிடையாதுங்க. நான் என்ன சொல்ல வரேங்க, இப்ப பிஜேபி நான் காங்கிரஸா இருந்தா கூட நான் என்ன சொல்றேன், இப்ப அங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு. பட் அதுக்காக பிஜேபி வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம செய்வோம்னா அங்க ஒரு நிலை எடுக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன், சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானங்களை பின்பற்றுவார்களே ஒழிய இதுல தமிழ்நாடு வேணுமா இல்ல கர்நாடகா வேணுமாலாம் அப்படிலாம் பாக்குறதே கிடையாது. மக்களுக்கு தண்ணீர் வேண்டும் சார். கர்நாடகால உங்களுக்கு 2 அட்வான்டேஜ் சார். மாநில அரசும் உங்கள் கையிலுக்கு வரும், அங்கிருந்து நிறைய எம்பிக்கள் உங்களுக்கு டெல்லிக்கு வருவாங்க. ஆனால் இங்கே நான் என்ன சொல்றேங்க, அப்படி பாக்குறதே கிடையாது. இந்த பிரச்சனையே அப்படி பாக்குறது இல்ல. நீங்க அப்படி பாக்குறதா நினைக்காதீங்க. நான் வந்து அதுல மாறுபடுறேன். இது வந்து இந்த கேள்வியை நீங்க அவர்கிட்ட கேட்டு எம்பராஸ் பண்ணக்கூடாது. என்னன்னா, நீங்க இதே கேள்வியை வந்து 2 மாநிலம் சாராத ஒரு காங்கிரஸ் கார்ட்ட கேட்டா அவர் அழகா சொல்ல ஆமாம் பாரு. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு காங்கிரஸ்காரர்கிட்டயோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிஜேபி கார்ட்டையோ அது மாதிரி அந்த 2 கட்சியில சார்ந்த கர்நாடகா ஆள்கிட்ட இதை பத்தி கேட்க கூடாது. நியாயமா என்ன நடக்கும்னா 2 விஷயம். அதை நல்லா சொல்லிட்டீங்க நீங்களே. உச்ச நீதிமன்றத்துல வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்தா கூட ஃபாலோ பண்ணாம இருக்கிறத சந்தோஷமா செய்வாங்க கர்நாடகத்தின் கட்சியினர். ஏன்னா அதனால தோத்தா மறுபடியும் நான் இன்னும் அதிக ஓட்டு வாங்குவாங்க சூழ்நிலை இங்க நிலவுகிறது. நமது நிலைமை என்னன்னா, ஓட்டு வங்கி அரசியலின் உச்சக்கட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சார். இது வந்து நீங்க அடுத்த டாபிக் போகணும். எப்படின்னா, எவல்யூஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பிரான்ஸ்ல தான் நடந்தது. ஒரு ஸ்டேஜ்ல எவல்யூஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் ப்ராசஸ், அது நெகட்டிவ். உங்களுக்கு நெகட்டிவ், அவனுக்கு பாசிட்டிவ். அந்த பிரான்ஸ்ல ஒரே வருஷத்துல 17 கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல நடந்தது. ஆனாலும் அப்புறம் இந்த ப்ராசஸ் அதிகமாகி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, கூடி சீக்கிரம் அழிஞ்சு போயிருங்கன்னு சொல்லி சூழ்நிலை வந்து எல்லா கட்சி தலைவர்களும் அது ஒரு சப்ஜெக்டா எடுத்து பேசி நார்மல்சி வந்தது. நாம இப்போ ஸ்லோலி ப்ரோக்ரஸிங் டுவர்ட்ஸ் இட். பீகார்ல இருந்தது, ஒரிசால இருந்தது, சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு வந்து எல்லா இடத்துலயும் நம்ம அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம நீங்களும் நானும் இவங்க கட்சியில போய் சேர்ந்தாலும் இவர மாதிரி தான் இருக்க முடியும். அல்லது தெளிவா இருந்துருங்க. அதை விட தெரிந்தே தவறிழைக்கும் கட்சிகளான திமுக மாதிரி கட்சிகளும் இருக்கு. இப்ப இவங்களாவது சும்மா அப்படியே ஒதுங்கிடுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பந்துல பேசுறதெல்லாம் கொஞ்சமாவது கூச்சம் இருக்கணும். நாம தான் இதுக்கெல்லாம் காரணங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இவங்களே ஆளுங்கட்சியா இருந்தா இதை விட மோசமா இருப்பாங்க. இப்போ அதைத்தான் இன்றைக்கு அவருடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகையில் அதிமுகவை தவிர எல்லா கட்சியும் கலந்து கொள்கிறதுன்னு ஒரு பச்சை பொய்யை போடுகிறார். இல்ல கலந்து கொள்ளனா என்ன மீன் பண்றான்னு தெரியல. இவர் தலைமையில இருக்கும்போது அவங்க எப்படி போய் கலந்துக்க முடியும்? இவருடைய ஆட்சி இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, எப்படி ஒரு ஆளுங்கட்சியை ஒரு பந்த் நடத்தலாம்னு சொன்ன போது இது உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டின்படி ஒரு ரூலிங் பார்ட்டியை ஒரு பந்த் நடத்துவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்ட இப்போது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது செய்யலாம். இப்போ சட்டமன்றத்தை இப்போ எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சேர்ந்த துரைமுருகன் தான் கேட்டார், நாளைக்கு நாங்க பந்து நடத்தணும், நாங்க கார்ல போயிட்டு இருக்க முடியாது, அதனால சட்டமன்றத்தை கூட்டாதீங்கன்னாரு. டிவியில அதை காட்டுறாங்க சார், வெளியே வந்து பேட்டி கொடுக்காங்க. நான் ஒரு பார்வையாளரா சொல்றேன், ஈன்னு சிரிச்சுக்கிட்டு வெளியே வந்து என்ன சோகமா வந்திருக்கணும், காவிரி நம்ம அணை கட்டுறாங்கன்னு அப்படியா சார் இருக்காங்க. வெளியே சொன்னா வெக்க சார். சரி சார், நான் கேட்கிறேன், இப்போ தமிழக காங்கிரஸ் ஒரு காலத்தில் காங்கிரஸ் தலைமையை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை தமிழக காங்கிரஸ் தான். காமராஜர் அவர்கள் இல்லை என்றால் லால் பகதூர் சாஸ்திரி செத்துட்டார்னு சொல்லி யார் அடுத்ததுன்னு கேள்வி எழும்போது பிளைட்ல போகும்போது ஆர் வெங்கட்ராமனிடம் சொன்னார் இந்திரா காந்தி. அவருக்கே ஷாக்கு. என்ன சொன்னார் காமராஜ்? she has got a scientific temper and political acumen. அதனால அப்படி ஒரு தீர்மானத்தில் இருந்தோம். கொஞ்சமாக இந்த 67க்கு தோத்த பிறகு மாநில தலைவர்கள் வேண்டாம், சென்ட்ரல் ஆபீஸ் இருந்தா போறோம், இங்கெல்லாம் பிரான்ச் ஆபீஸ்னு சொன்னதின் விளைவுதான் காங்கிரஸ் தமிழகத்தில் பலவீனமாக போனதின் விளைவு கூட இதுக்கு ஒரு காரணமா இருக்குமா? இல்ல, காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருந்திருந்ததுன்னா அதே மாதிரி அங்கேயும் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கனால இந்த பிரச்சனை இப்படிதான் இருக்கும். நீங்க தயவு செய்து ரெண்டையும் இணைக்க வேண்டாம். நீங்க மெதுவா காவிரியில இருந்து காங்கிரஸுக்கு வந்துட்டீங்க. காவிரிக்கும் காங்கிரஸுக்கு சம்பந்தம், இந்த நாட்டின் அரசியல காங்கிரஸ் விட்டுட்டு நாங்க எந்த பிரச்சனையுமே பேச முடியாதுங்க. எதை எடுத்துங்க, நீங்க வந்து இலங்கை பிரச்சனையை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களை மறந்து விட்டு நாங்கள் பேச முடியுமா? இந்த நாட்டின் வளர்ச்சி உங்களை விட்டுட்டு பேச முடியுமா?
இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த நாட்டுக்கு உருவானது காங்கிரஸை விட்டு நாங்கள் பேச முடியுமா? இந்த நாட்டிற்கு உலகமே இந்த நாடு ஒரு நாடாக இருக்க முடியாது என்று சொன்ன போது இந்த நாட்டை ஒருங்கிணைத்து காட்டிய பெருமையும் காங்கிரசுக்கு தான் உண்டு. இந்த நாட்டை வேறு மாதிரி பாதைக்கு கொண்டு போனதும் வேற எந்த பாதையும் கொண்டு டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் காங்கிரஸ்ல தான் இந்த நாட்டினுடைய எல்லா இதுவுமே இருக்கு. ரெண்டு விஷயங்கள்ல காங்கிரஸ் புகழ்ந்துட்டோமேன்னு ஒரு அச்சத்துல உடனே நீங்க எனக்கு பயம் இல்ல. காங்கிரஸை புகழவும் என்னால் முடியும், காங்கிரஸை விமர்சிக்கவும் நான் முடியும். வேற பாதையில போல இல்ல நான் இப்பவும் சொல்லுகிறேன், காங்கிரஸ் should be defeated, should never be destroyed in this country. அதுல தீர்மானமா இருக்க. அதனால நான் பாராட்டிட்டேன்றதுக்காக நான் ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் நிறைய பாராட்டுக்கு 100 விஷயம் வச்சிருக்கேன் காங்கிரஸ், நான் தைரியமா பாராட்டுவேன். இது அதன் அடிப்படையில சொல்லுங்க. ஏன் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பலவீனமாக போனதும் ஒரு அரசியல் கட்சி பலம் அடைவதும் பலவீனமாக இருப்பதும் இயல்பு. அது ஒரு அதே மாதிரிதான் இதுவும். நீங்க ஒரு பலமும் பலகீனமும் மாறி மாறி வர்றதுதான். நீங்க அதனால ஒரு கட்சி எப்பொழுதும் பலமாவே இருக்கும் அல்லது ஒரு கட்சி எப்பொழுதும் பலகீனமாவே இருந்துடும் சொல்ல முடியாது. நீங்க ஒவ்வொரு கட்சிக்குன்னு சில பின்னடைவுகள் இருக்கின்றன, சில பலம் இருக்கிறது. அதை வச்சுக்கிட்டு நீங்க அந்த முடிவு. சரி, இப்போ நீங்க ஒண்ணு சொல்றேன், அவர்களுக்கு இருக்கிற தர்ம சங்கடம் தான் உங்களுக்கு இருக்கு. இப்போ உங்க அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, இப்ப இங்க இருக்கிற ஆளுங்கட்சி நாங்கள் விமர்சிக்கத்தான் செய்வோம் அப்படிங்கிறாரு. இப்போ மற்ற கட்சிகளுக்கு இங்க இருக்கிற அதிமுகவை விமர்சிக்க கடுமையான உள்நோக்கம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர்களுக்கு கடந்த காலம்லாம் மறந்து போயிடும். அது ஒரு மென்டல் சிக்னஸ். ஏதோ இப்போதான் எதிர்கட்சியில் இருக்க மாதிரியும் ஏதோ 67க்கு முன்னாடி இருக்கிற மாதிரியே பேசுவாங்க. அவங்க அதெல்லாம் மறந்துடுவாங்க. இந்த ஆண்டு இல்ல, இப்போ அவர்கள் எதிர்ப்பது ஒரு கலை இருக்கு. இப்போது நீங்கள் தமிழக பிஜேபி உங்களுக்கு மாநில அரசு இத்தனையும் ஆதரவையும் இந்த நில கையெடுப்பு சட்டத்துல கூட உங்களுக்கு ஆதரவு கொடுத்த பிறகும் நீங்கள் ஒரு டிஃபரண்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறது, இந்த ஸ்டாண்ட் எடுத்தாதான் தமிழ்நாட்டில் நிலைக்க முடியுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? அப்படியெல்லாம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு கண்டிப்பாக அரசுக்கு ஆதரவாக நிலையும், அரசை விமர்சனம் பண்ண வேண்டிய மக்கள் பிரச்சனைகளுக்கு விமர்சனம் பண்ண வேண்டிய நிலையம் தான் எடுத்திருக்குமே தவிர இதுக்குன்னு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எங்கள் கட்சி தேசிய கட்சி என்பதை நாங்கள் உணர்ந்து தான் இருக்கிறோம். எங்கள் கட்சியினுடைய கொள்கைகளுக்கு தகுந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளுக்கு எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எப்படி அணுக வேண்டுமோ அப்படித்தான் நாங்கள் முடிவெடுத்து தமிழக தலைமையை செயல்படுகிறத தவிர இதில் எந்த விதமான ஹிடன் அஜெண்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களை பொறுத்தவரையில வளர்ந்து வருகிற கட்சி. நீங்க சொல்ற மாதிரி இதுக்கும் காங்கிரஸுக்கும் எந்த விதமான முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்ல, பாரதிய ஜனதா முதலமைச்சராக இருந்த பொழுது கூட, அங்க இருந்தப்ப கூட நாங்க அதை கடுமையா நாங்க எங்களுடைய உரிமைகளை தமிழகம் சார்ந்த தமிழகம் உரிமைகளை விட்டுக் கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா தமிழக என்றைக்குமே தயாராக இருந்ததில்லை. மேலும் இன்றைக்கு இருக்கிற விவசாயிகள் பிரச்சனையை அவருடைய பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளும் செய்ய முடியும். அதற்கு தான் இந்த நிலம் கையகப்படுத்த மசோதாலாம் இருக்கு. இன்னைக்கு இதே பிரச்சனைய சட்டத்தை மீறி சட்டத்துல இந்த 205 டிஎம்சி தண்ணீர் கொடுப்பதற்கு இடையூறாக இந்த மாதிரி டேம் எல்லாம் கட்டுவதற்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை. அதையெல்லாம் மீறி அவர்கள் அதற்கான முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் அதை தடுப்பதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது. சட்டத்தை மீறி நடக்கின்ற நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை கேட்டு பெறுவதில் தமிழக பாஜக நிச்சயமாக தமிழக நலன் சார்ந்தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களை பொறுத்தவரையில மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களிலே பாரதிய ஜனதா போராடும். ஆனா தேவையில்லாத விஷயங்களில ஆளுங்கட்சிக்கு வேணுமென்ற தர்ம சங்கடம் ஏற்படுத்துவது, நலிந்து போயிருக்கின்ற விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேலும் நசுக்குவது, இதெல்லாம் சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பது, இதுக்கெல்லாம் நிச்சயமா பாரதிய ஜனதா துணை போகாது. இதுல ஒரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டு அரசியலை பொழுதுபோக்காக பார்த்தாலும் அதில் கதாநாயகனாக கருணாநிதி தான் இருப்பார். அதை சீரியஸாக பார்த்தாலும் அதிலும் கருணாநிதி தான் இருப்பார். இப்ப இவர் என்ன கேட்கிறாரு, இங்க இருக்கிற முதல்வர் டெல்லிக்கு லெட்டர் எழுதினா போருமா? சென்ற முறை யூபிஏ அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழுத்தத்தால் செயல்பட்ட ஒரு அரசு. ஜெயலலிதா அவர்கள் என்ன லெட்டர் கடிதம் அனுப்பினாலும் அதற்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்டு. சரி, இந்த அரசை விமர்சிக்கிறார், கடிதம் எழுதினா போருமா என்று. இவர் எப்படி செயல்பட்டார்? 2 விஷயங்களை நமக்கு தெரியணும். இவர் முதல்வராக இருந்தபோது மத்திய அரசிடம் எப்படி செயல்பட்டார்? இவருக்கு மத்திய அரசை அழுத்தமான ஒரு பலமான ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து கூட தமிழகத்தின் நலன்களை பேணி காத்திருக்க முடியும். அதற்கு என்ன செய்தார்? கேரளாவை பாருங்கள், எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து போகிறது. நம் தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் போக ஆரம்பிச்சிருக்கோம். இந்த தமிழ்நாட்டில் இந்த ஒற்றுமையை கெடுத்த பங்கு யாருக்கும் உண்டு.
நீங்க அவர் சொல்றத சீரியஸா நீங்க எடுக்கிறீங்க, அதனால அப்படி இந்த டிஸ்கஷனுக்கு வந்து இல்ல அதை வச்சுதானே அரசியல அவர் நடக்குதுங்க. வந்து தெரியாமல்லாம் இல்ல, அவர் தெரியாம எதுவுமே சொல்றது இல்ல, அவர் தெரிந்தே பேசுறவரு. நீங்க பண்ற உண்மையான கிரிட்டிசிசத்துக்கு அவர் பதிலே சொன்னதில்லை இது வரைக்கும். அவருடைய அரசியலை கூர்ந்து நோக்கிற வேணாம். இப்போ அந்த காலத்துல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இந்திரா காந்தி அவர்கள் ரொம்ப ஃபங்க்ஷனல் லீடரா இருந்த காலத்துல கூட இவர் ஒன்னும் பிரமாமான கோரிக்கை தமிழகத்துக்கு வச்சதா எனக்கு ஞாபகம் இல்ல. அப்போ காங்கிரஸ்ல உள்ள இருக்கிறவங்களே நிறைய பேர் வச்சிருக்கோம், அவருக்கெல்லாம் தெரியும் நான் சொல்றது. நான்லாம் அங்கே இருந்து வேலை செஞ்ச 3 வருஷம் அமைச்சர் பிரைவேட் செக்ரட்டரியா இருந்தேன். அப்பவும் டிஎம்கே ஆளுங்க வந்தாங்கன்னா பர்சனலா ரிக்வஸ்டுக்கெல்லாம் கேட்பாங்களே தவிர பிரமாதமா வந்து அவங்க பப்ளிக் காசு கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் நீங்க அழகா சுட்டி காட்டினீங்க, இவங்க நிர்பந்தத்துல போன யூபிஏ கவர்மெண்ட் ரொம்ப பரிதாபமா இருந்த காலகட்டத்தில் கூட தமிழகத்துக்குன்னு இவங்க எதுவும் சொல்லி வந்ததில்ல. அதை குஜராத் தெளிவாவே சொல்லிட்டாரு. கூடுதலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில மக்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அவங்க மறந்தாலும் மறக்கட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நல்லா அழகிய தமிழில் கவிதை எழுதுவதிலிருந்து தொண்டருக்கு கடிதம் மாதிரி விஷயங்கள் எழுதிட்டு போனாலே போதும், எலெக்ஷன் டேத்துல பாத்துக்கலாம் ராமானுஜ காவியம் எழுதினா அப்படியே வந்துட்டாங்க அவங்க. அவங்க இன்னொன்னு சொல்றேன், கடிதம் எழுதிவிட்டு அதை ஒரு சாதனையாக சொல்லுன்ற கலாச்சாரத்தை தமிழக அரசியல் உருவாக்குனதே அவர் தானே. இல்ல இப்போ 2 விஷயத்தை பார்க்கணும். இந்த கர்நாடக மேகதூது அணைன்றத வந்து திடீர்னு ஆரம்பிச்சது. இதற்கு ஒரு 10 நாளைக்கு முன்பு பார்த்தால் விவசாயிகள் பிரச்சனை, விவசாயிகள் நலிந்து கொண்டிருக்கிறார்கள், விவசாயிகளுக்கு இந்த அரசு ஒன்றுமே செய்யவில்லை. இந்த பட்ஜெட் வந்தப்போ கூட நிதிநிலை அறிக்கையில கூட சொல்லியிருக்கார், விவசாய பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டார். அவர் கையில் எடுத்தவுடன் அவருடைய குரலை தமிழக காங்கிரஸ் தலைவர் EVK இளங்கோவன் எடுக்கிறார். இதை இப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒன்றும் கூட்டணி எல்லாம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு என்ன நிர்பந்தம் தமிழகத்தில்? இவர் சொல்லுகிற அரசியலை நடத்தினால்தான் தமிழகத்தில் ஒரு கட்சியாக நிலைக்க முடியும் என்று நினைக்கிறார்களா, இல்ல விவசாயிகள் குறித்து கருணாநிதி பேசுகிறாரே அது சரியா? EVK இளங்கோவன் வந்து பட்ஜெட்டை பத்தி ஒரு கருத்து தெரிவிப்பது தவறே கிடையாது. பட்ஜெட்டை பத்தி நான் சொல்ல விவசாயிகளை பத்தி சொல்றது தவறு இல்லை. காங்கிரஸ் கட்சி வந்து எப்பொழுதுமே விவசாயிகளுடைய பிரச்சனைகளை மிகுந்த அக்கறை உடைய ஒரு அரசியல் இயக்கம். நாங்க ஆரம்ப காலத்துல நான் என்ன சொல்றேன் சார், ஒரு கருத்து தெரிவிக்க நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகள் மீது நாங்கள் அக்கறை கொண்டோம்னு ஒரு போராட்டத்தையோ ஒரு எதிர்ப்பையோ தெரிவிப்பதற்கு முன்பே தமிழ்நாட்டு காங்கிரஸ் நீங்க யாரு வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லப்பா, இந்த விஷயத்தில் மாநில அரசு தவறு செய்தா நாங்க எதிர்ப்போம், நீங்கள் ஏன் முன்னெடுத்து செல்ல? ஒரே நாள்ல நடந்த நிகழ்ச்சி தாங்க, ஒரே நாள்ல தான் அவரும் சொல்றாரு இவரும் சொல்றாரு. எத்தனை மணி நேரம் முன்ன பின்னங்கிறதா கேள்வி. நீங்க அந்த பிரச்சனை வந்த உடனே தமிழ்நாடு காங்கிரஸ் எப்படி தலைவர் ஒருத்தருடைய கருத்தை சொல்லியிருக்காரு, அதோட தப்பு. இதே சட்டமன்றத்தில் கருணாநிதி அவர்கள் பேசினார்கள். அது எப்படி ஆரம்பிப்பார்னா, தஞ்சையை காங்கிரஸ் ஆள்கிறது, கபிஸ்தலம் மூப்பனார், பூண்டி வாண்டையார், வடபாதிமங்கலம் தியாகராஜ முதலியார், குன்னியூர் சாம்பசிவ ஐயர். கபிஸ்தலத்துல மூப்பனாருக்கு எத்தனை லேண்ட் இருக்குன்னு போடுவார். இவர் என்ன விவசாயியா? பூண்டி வாண்டையார போடுவார். அப்புறம் விவசாயியான்னு சொன்னாரா தெரியாது, ஆனா நிலச்சுவான் தான் பேசுறது நான் படிச்சிருக்கேன். அது வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஒண்ணு மட்டும் ஷூரா சொல்றேன், நீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஓட்டு வங்கி அரசியலுக்காக இதை எடுத்து பேசுகிறீர்கள் தவிர உங்கள் நடவடிக்கைகள் நீங்கள் விவசாயிகளுக்கு பெரிய நன்மைகள் செஞ்சதாக எனக்கு ஞாபகம் இல்லை சார். இப்போ இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான சூழல் சார். பிரசன்ட் சிஎம் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. அதற்கு பிறகு நன்றாக அதிமுக ஆலோசித்து சட்டமன்றம் இல்லைன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழக நாடாளு உறுப்பினர்களே என்ன சொன்னீர்கள், அதிமுக எங்களை அழைத்திருக்கிறது, எல்லோரையும் அழைத்திருக்கிறது, நாம் தமிழக எம்பிக்கள் எல்லோரும் ஒன்றாக போய் பிரதமரை சந்திப்போம்னு. ஆனால் இந்த சூழலை தமிழகத்தில் கெடுத்ததற்கு யார் பொறுப்பு? இல்ல அது வந்து அரசியல். இப்ப அந்த கூட்டத்துல இவங்க வரல அங்க சொன்னாங்களே தவிர எங்களோட சேர்ந்து போராட்டத்துக்கு வரலன்னு சொன்னாங்க. அந்த வகையில காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் அவர்கள் நீங்க வந்து பாராட்டக்கூடிய விஷயம் என்னவென்றால், அவர்கள் எப்போதுமே ஒரு டெல்லி அரசியலைத்தான் தமிழகத்தில் பின்பற்றி வந்திருக்கிறார். ஆனால் என்னோடு நீங்கள் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தால், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கும்போது நீங்கள் அதிமுகவை பற்றி ஒரு வரி கூட பாராட்டி விடக்கூடாது என்று எச்சரிக்கைப்பதும், அதே மாதிரி இங்கே வரும்போது வேறு மாதிரி பேசுவதும், நான் என்னுடைய பார்வை சார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய பிறகு அதுவரையில் ஆரோக்கியமான எதிர்கட்சிகளாக தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் இருந்ததை எதிரி கட்சியாக மாற்றிய பெருமை கருணாநிதிக்கு உண்டா இல்லையா? இது ஆப்வியஸ் ஸ்டேட்மெண்ட். இதுல என்ன பதில் எதிர்பார்க்க? அடுத்த தலைமுறைக்கு தெரியணும் சார். உங்களுக்கு தெரிஞ்சா போருமா? அடுத்த சார்
கருத்துரிமன் பேசும்போது சொல்லுவார், அண்ணா சொல்லுவாரு, கருத்துரிமல் இல்லை என்றால் இந்த அண்ணா ஏது, உங்களுடைய திறமையால் தான் இந்த ஆட்சியை நடத்துறேன்னு சொன்ன போக, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச உடனே சட்டமன்றத்தில் அன்றைக்கு புரட்சி தலைவராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் மீது சட்டமன்றத்தில் செருப்பு வீசியதும் 2 சபாநாயகர்கள் வச்சு நீங்க சொல்லுங்க சார். தமிழக அரசியலில் பொது நன்மையை தனி குடும்ப நன்மையாக மாற்றிய பெருமை ஹிஸ்டோரியன்ஸ் எழுதுறான், நாம சொல்லல. எக்கனாமிக்ஸ் வீக்லியில டிபேட் பண்ணுவான். இன்னும் வருங்காலங்களில் சரித்திரமாகும் அது. இந்த கம்ப்ளீட்டா இந்த மாதிரி ஓரியன்ட் பண்ணி கம்ப்ளீட்டா காலி பண்ண கட்சி திமுகங்கிறதும் அதற்கு ஒரே காரணம் கலைஞருங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க. இது தெரியாத யாருமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சிகளை வேணா இப்ப இருக்க பார்வையாளர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கோம், நிறைய நம்ம எழுதுறோம் போறோம். பட் அதை பத்திலாம் கவலைப்படாம இவைகளை மீறி தேர்தலில் ஜெயிக்க முடியும் என்று 1 or 2 டைம்ஸ்ல ஜெயிச்சுட்டு அதை இன்னும் நம்புறாங்க அவங்க. நான் தமிழ்நாடு காங்கிரசுக்கு விவசாயிகள் மீது அக்கறை இருக்கிறது என்பதை பரிபூர்ணமாக நம்புகிறேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பந்தை முன்னிறுத்தி செல்வது அரசியலா, தமிழக நலன் கருதியா? நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொன்ன இந்த பந்து ரொம்ப தேவை. பந்து தேவை கேளுங்க, இது விவசாயிகளாக ப்ரொபோஸ் பண்ணி அரசியல் கட்சிகள் சேர்ந்திருக்கிற பந்துன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இது வந்து திமுக அண்ணா திமுகவுக்கு முன்பே விவசாய சங்கங்கள் இந்த பந்து நடத்தணுங்கிற தீர்மானத்தை போட்டுட்டாங்க. அதன் பிறகு இதுல அரசியல் கட்சிகள் சேர்ந்துக்கிட்டாங்க. அவ்வளவுதானே ஒழிய எந்த அரசியல் கட்சியும் சொல்லி இந்த பந்து நடக்கல இல்லங்க. விவசாய சங்கங்கள் அதற்கு இல்ல அதுல நான் ஒண்ணு ஒரு சொல்றேன் அழகிரி சார், நீங்க 2 பேரும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். விவசாயிகளே இந்த போராட்டத்தை கையில எடுக்காட்டாலும் நாமளே எடுத்து செய்ய வேண்டிய போராட்டங்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இது. மாநில பிரச்சனை, அப்புறம் நியாயம் சார்ந்த பிரச்சனை, இவ்வளவு பேசின பிறகும் இன்றைக்கும் நதி வராவிட்டால் பாதிக்கப்படுகின்ற எண்ணிக்கையில் விவசாயிகளையும் விவசாயம் சார்ந்தவர்களையும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாதிரி பாதிக்கப்படுறது எதுவுமே இல்லை. அவங்க வந்து அந்த மேகதாது கட்டி பல நடைகளை என் நம்பர்ல போட்டீங்கன்னா கம்மியா வருவான். ஆனா அந்த அணையை கட்டுறதுனால நமக்கு குறைகின்ற தண்ணி பாதிப்பை நிப்பா எக்கச்சக்க வருவான். கவர்மெண்ட்டுக்கு உள்ள இருந்தனால நான் அதை தெளிவா சொல்றேன். ஆனா இதுல வேகமா ஆக்ட் பண்ண வேண்டிய அரசு மத்திய அரசு. ஆனால் மத்திய அரசு கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. காரணம், அவன் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டான். இவங்க 2 பேருக்குமே தெரியும். இல்ல சார், நான் இவர் சொன்னது விவசாயிகள் முன்னெடுத்து, அதாவது இங்க தமிழகத்தில் இருக்கிற அதுவும் பிரதான எதிர்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவருக்கு ஒரே ஒரு சமூக பொறுப்பு இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஒரே சமூக பொறுப்பு, நான் மட்டும்தான் தமிழகத்தில் ஆள வேண்டும். என்னிடம் கூட்டணி இருக்கிற, அதாவது எனக்கு மெஜாரிட்டி இல்லாவிட்டாலும் கூட நான் சொல்றபடி கேட்டுக்கொண்டு அவர்கள் ஆதரவில் நான் இருந்தால் தமிழகத்தில் இருந்தாலுமே அவர்களுக்கு ஒரு அமைச்சரவை கூட கொடுக்காமல் நான் முதல்வராக இருப்பேன். மாற்று யார் இருந்தாலும் யார் எங்கேயா ஒரு சின்ன பிரச்சனை ஒண்ணும் இல்ல, ரோட்ல ஒரு சைக்கிள் ஸ்நாச்சிங், அதுக்கு ஒரு இயக்கம் ஒரு போராட்டம் நடத்தினா அதை உடனே முன்னிறுத்தி நடத்தி செல்பவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர். அவர் எடுத்துச் செல்வதில் உள்நோக்கம் இருப்பதாக பார்க்கிறேன். நிச்சயமாக இதுல அரசியல் இருக்குது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களை பொறுத்த வரையில விவசாயிகள் நலன் முக்கியம். இதற்கெல்லாம் ஒரு தொலைநோக்கு தீர்வு வேணும் என்று சொல்லிதான் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது அடுத்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்த நதிகள் எல்லாம் குறைந்தபட்சம் தென்னக நதிகளை இணைப்பதற்கான ஒரு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவதாக இருந்தது. சுரேஷ் பிரபு அவர்கள் தலைமையிலே ஒரு குழு எல்லாம் அமைத்திருந்தோம். ஆனாலும் கூட அது துரதிருஷ்டவசமாக முடியாமல் போனது. அது நடந்திருந்தால் நிச்சயமாக இது ஆண்டவனால் மட்டும்தான் நமக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று சொன்ன இல்லையா, அதை விட மாற்றி நிச்சயமாக இது வேற வழி இல்லாமல் இந்த நதிகள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கும், இணைக்கப்படுவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கும். அப்படி எடுத்தா நதிகள் வந்து அவர்களுக்கு மட்டும்தான் உரிமை, நதிகளினுடைய முதல் உரிமை அவர்களுக்கு தான் என்ற நிலை மாறி இருக்கும். இது ஆண்டவனால் மட்டும்தான் நமக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று சொன்ன இல்லையா, அதை விட மாற்றி நிச்சயமாக இது வேற வழி இல்லாமல் இந்த நதிகள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கும், இணைக்கப்படுவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கும். அப்படி எடுத்தா நதிகள் வந்து அவர்களுக்கு மட்டும்தான் உரிமை, நதிகளினுடைய முதல் உரிமை அவர்களுக்கு தான் என்ற நிலை மாறி இருக்கும். அவர்களே இப்ப குஜராத்ல வந்து ஒரே நதி தான் இருந்தது, 14 நதிகளை அதை கூட இணைத்தாரு. நதிகளை இணைச்சு நிறைய செக் டேம்ஸ் 1,24,000 தடுப்பணைகள்லாம் கட்டியிருக்காரு. நம்மளுடைய கோரிக்கை என்ன, நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, நீங்க வந்து ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ற மாதிரியான நிலை எடுக்கிறீங்களே எப்படின்னு. நாங்க சொல்றோம், ஆக்கப்பூர்வமான திட்டங்களை கொடுக்கிறோம். ஒண்ணு வந்து நதி 10 டிஎம்சி கூட கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் 300 டிஎம்சி கடல்ல போய் வீணா போகுது. அதுக்கான சேமிப்பதற்கான டெக்னாலஜி நம்ம கிட்ட இல்லை என்பது துரதிருஷ்டவசமானது. திரு முருகன் அவர்கள் எல்லாம் IAS அதிகாரி, அவருக்கு தெரியும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறதுனால
இதை வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட வாட்டர் மேனேஜ்மெண்ட் அதை சேமிப்பதற்கும் தடுப்பணைகள் கட்டுவதற்கும் அதையும் நம்ம எடுத்திருக்கணும். நம்ம அவர்களை மட்டுமே பிளேம் பண்ணி கொண்டு இருக்கிறதால் உச்சநீதிமன்ற உத்தரவு வந்தால் கூட அவர்கள் நலன் சார்ந்தவர்கள் எடுக்கிறார்கள் அந்த மாநிலத்துல. ஆக இதே முல்லை பெரியார் விஷயத்துல கூட எங்கள் அரசு தான் வந்த பிறகுதான் அந்த மூவர் கமிட்டி எல்லாம் நியமித்திருக்கிறோம் இதற்கு மீறி. ஆனால் அங்கே அதே இன்று தேசிய கட்சி என்று சொல்லுகிற காங்கிரஸ் அங்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, கம்யூனிஸ்ட் அங்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அத்துமீறி வந்து மிகப்பெரிய ஒரு தகராறு செய்து விட்டு போகிறார் நம்மளுடைய முல்லை பெரியார் அணையில, எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதனால அவர்களும் தேசிய கட்சி தான். நாங்க சொல்றது என்ன, நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய நலன், தமிழக நலன் உரிமைகளை விட்டுக் கொடுப்பதில் நாங்க தயாரா இல்லை. இதற்கெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு தீர்வு வேணும். இதை நதிகளை இணைப்பதற்கு ஏதுவாக இந்த மாதிரி பாசன வசதிகளுக்கான திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது விவசாயிகளிடம் மற்ற இந்த மாதிரி விளைநிலங்களை கொஞ்சமாவது அரசு கையகப்படுத்த வேண்டியது தவிர்க்க முடியாத விஷயம். இது கூட விவசாயிகளுடைய நன்மை கருதிதான் என்பதை பலமுறை சொல்லியும் கூட அதற்கு கூட முட்டுக்கட்டை போட்டு விவசாயிகளுக்கு இல்ல. ஒரு விஷயம் இந்த இடத்துல, தமிழக பாரதிய ஜனதா தமிழக விவசாயிகள் நலன் குறித்து காட்டுகிற அக்கறை, தமிழக காங்கிரஸ் தமிழக விவசாயிகள் குறித்து காட்டுகிற அக்கறை, அது இரண்டும் சுதந்திரமானதா, அல்லது நீங்கள் தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காக விவசாயிகள் மீது அனுதாபப்படுகிறீர்களா, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மனம் நோகாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் பார்க்கிறார்களா? எப்படி பாக்குறீங்க? அவங்களுடைய அணுகுமுறை உங்க அணுகுமுறை எங்கள் அணுகுமுறை நிச்சயமாக மக்கள் சார்ந்தது. ஒரே விஷயம் நாங்க சொல்றோம். சரி சார், உங்களுக்கு மக்கள் சார்ந்தது சார், அவங்களுக்கு எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? அவங்களுக்கு தான் சொல்றோம். நாங்க அரசியல் தான் ஏற்கனவே ப்ரூவ் ஆயிருக்கு. அவர்கள் செய்வதெல்லாம் அரசியல் என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, அதுதான் நான் சொல்றேன். அவருக்கு என்ன அரசியல் இருக்கு? நாங்க இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறவே இந்த நிலங்களை கையகப்படுத்துகிற மசோதா, அது நிச்சயமாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது, விவசாயத்தை லாபகரமான விவசாயமாக மாற்றுவது. அதற்கு கூட முட்டுக்கட்டை போடுவதில் அரசியல் இருக்கிறது என்று தான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு விவசாயினுடைய சம்மதம் இல்லாமல் அந்த நிலத்தை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு சட்ட முன்முடிவை மோடி அரசாங்கம் கொண்டாந்து ஏற்கனவே 13 சட்ட திருத்தம் இருந்தது இல்ல, 13 வகையான நில ஆக்கிரமிப்பு இருந்தது இல்ல, அதை நீங்க கொண்டு வரலன்னு கேக்குறேன். அதுதான் கேக்குறேன். ஏங்க இப்ப இந்த ஒண்ணு எப்படி விவசாயிகளுக்கு ஆதரவா இருக்கும்? இந்த ஒண்ணுக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. சொல்லுங்க, எதுக்கு பதில் சொல்லணும்? ஒரு சட்ட முன்முடிவு அவர் வந்து சட்டமா கொண்டாந்து இருக்காரு. விவசாயியுடைய அனுமதி இல்லாமலேயே நான் வந்து நிலத்தை கையகப்படுத்துவேன். இதே சட்ட முன்வடிவு காங்கிரஸ் கொண்டு வந்ததுதான். ஒரு விஷயம் இதுல ரெண்டு பேருக்கு முன்னாடி சொல்லுங்க சார். இதுல 5 விஷயங்கள் தவிர மீதிக்கு இப்பயும் வந்து அனுமதி வாங்கணும்னு இருக்கிறது. இல்ல ஒரு விஷயம், இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நில லேண்ட் அக்விசிஷன் பில் ஆஃப் 1894 மாத்தி யூபிஏ கவர்மெண்ட் கொண்டு வந்தது. யூபிஏ கவர்மெண்ட் கொண்டு வந்த உடனேயே தமிழ்நாட்டில் ஒரு டிராகோனியன் லா ஒன்று வந்தது, லேண்ட் அக்விசிஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆக்ட் என்று சொல்லி 97 கொண்டு வந்து அதில் என்னெல்லாம் நடந்ததுன்னு தெரியும். இவங்க கொண்டு வந்த பில்லும், அப்போது அதற்கு ஆதரவளித்த திராவிட முன்னேற்ற கழகம், அவர்கள் கொண்டு வந்திருக்கிற பில்லு அதை எதிர்க்கிற திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பில்லை பத்தியும் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்ப்பு ஆதரவு நிலையை சொல்லுங்க எனக்கு. இல்ல, நான் இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். அழகிரிக்கு இருக்கு, இந்த இவங்க கவர்மெண்ட்ல வந்து ஒரு மாதிரி சிச்சுவேஷன் வந்து லேட்டர் எண்ட் ஆஃப் த பீரியட்ல நிறைய ஓட்டு வங்கியான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் வேணா அதை ஒத்துக்கொள்ளாம இருக்கலாம், உண்மை அதுதான். முத இவங்க என்ன பண்றாங்க, 80% ஆஃப் லேண்ட் ஓனர்ஸ் வந்து அக்ரிமெண்ட் வாங்கணுங்கிறாங்க. சொல்லி வச்சு 79 ஒத்துக்கா, நீ ஒத்துக்காதாமா. நாங்க கூட இருந்து பாக்குறோம்ல, இம்ப்ராக்டிக்கல், அதுல சந்தேகமே கிடையாது. அப்புறம் என்ன ஆகுது, எல்லாரும் சொல்லிட்டாங்க, சார் நாங்க வரல சார் இந்த விளையாட்டுக்கு. ஏன்னா அதுக்கு காரணம் ஹரியானா பஞ்சாப் அந்த காரிடோர் 1 ஏக்கர் 2.5 லட்சம் 2.5 லட்சத்துக்கு வித்துட்டு இருந்த நிலம் 48 லட்சம் கொடுக்க தயாராயிட்டாங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அப்படின்னு அவன் தரமாட்டேங்கிறான். இது 2.5 லட்சம் 2007 வித்ததுக்கு 2011 45 லட்சம் தர ரெடியா இருக்கான, அப்ப இன்னும் கூடுமான்னு அவங்க பேசிக்குவானுங்க. கொடுக்காத, இப்படி எல்லாம் வந்துடுச்சு. அப்புறம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாகிறது. நாம இண்டஸ்ட்ரியல் குரோத் வேணும்னா இதை நம்ம முறியடிச்சு ஆகணும்னு பிஜேபி கவர்மெண்ட்ல இப்ப இந்த சட்டத்தை கொண்டு வராங்க சார். இதுல இருந்து நான் நியூட்ரலா சொல்றேன், நான் அரசியலே பேசல. அப்படி வரும்போது இது தெரிந்திருந்த போதும், நல்லா தெரியும் சோனியா காந்தி அம்மாவுக்கோ சிதம்பரம் அவர்களுக்கோ அழகிரி, இவங்க விவரமானவங்க, இவங்களுக்கு புரியும் இண்டஸ்ட்ரியல் குரோத் வில் ரீப்ளேஸ் அக்ரிகல்ச்சர் லாஸ்ங்கிறது உலகம் பூரா ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மை. ஆக மோடி அரசு கொண்டு வந்த இந்த சட்டத்தில் இதை நம்ம நீக்கிறதுனால இண்டஸ்ட்ரியல் குரோத் வரும். இவங்க எதிர்பார்த்தபடி வரலன்னா
இப்போதைய இண்டஸ்ட்ரியல் growth அக்ரிகல்ச்சர் growthக்காக இதை கேன்சல் பண்ணி நாம சொல்ல வேண்டியிருக்கோம் ஃபியூச்சர்ல. ஆனா அந்த சந்தர்ப்பத்தையே கொடுக்காம நாம இப்ப அரசியல் பண்றோங்கிறது என்னுடைய கருத்து. இது குறித்து உங்களுடைய பார்வை? நான் வந்து முருகன் சார் சொல்றதை கடுமையா அப்போஸ் பண்றேங்க. உங்களுக்கு வந்து அடிப்படை உரிமைன்னே ஒண்ணு இருக்கு. என்னுடைய அடிப்படை உரிமையில வந்து அரசாங்கம் வந்து ஒரு அளவுக்கு மேல தலையிடக்கூடாது என்பது உண்மை. என்னுடைய நிலத்தை என்னுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் பெற முடியாது. இப்ப லிபரலைசேஷன்ல என்ன சொல்றீங்க, எல்லாத்தையுமே மார்க்கெட் தான் டிசைட் பண்ணுங்கிறீங்க. மார்க்கெட்ல விலை போற வரைக்கும் அது விலை ஏறிக்கிட்டு இருக்கும், யாரும் வாங்கலன்னா கீழே விழுந்துட போகுது அப்படிங்கிறீங்க. அதே மாதிரி தான் லேண்ட் அக்வைசேஷனும். நீங்க வந்து மார்க்கெட் ரேட் கொடுத்து வாங்குங்க. ஏன் நீங்க போய் அதில் தலையிடுறீங்க? எதுக்கு மோடிக்கு அந்த இன்ட்ரெஸ்ட், எதுக்கு இன்னொரு அமைச்சருக்கு இன்ட்ரெஸ்ட்? ஒரு முதலாளிக்கு நிலம் வேணுமா, அப்போ மார்க்கெட்ல போய் விலை கொடுத்து வாங்கிட்டு போங்க. நீங்க வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவருக்கு வயபிலிட்டி இருக்காது, அதனால அவரால் தொழில் செய்ய முடியாதுலாம் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்கு 50,000 ஏக்கர் லேண்டு கிடைச்சிருக்கு. எது மாதிரி கிடைச்சிருக்கு? இந்த கான்செப்ட்ல தான் கிடைச்சது. விவசாயிகிட்ட போய் பேசி வாங்கின நிலம் தான் அது. ஒன்றும் போய் அவன்கிட்ட போய் பிடுங்கிக்கல. அதை விவசாயிக்கு பணம் கொடுக்குறோன்னு சொல்லி பேசி 70% 80% விவசாயி ஒத்துக்கிட்டு கொடுத்தது தான். பெல்லுக்கு இன்னைக்கு 50,000 ஏக்கர் நிலம் இருக்கு, அப்படி கொடுத்தது தான். நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கு, அப்படி கொடுத்தது தான். எனவே அந்த ஸ்கீம் ஃபெயிலியர் கிடையாது. விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த ஆதரவினை ஒரு 80% பீப்புள்கிட்ட அவங்களுடைய ஒப்புதலை பெற்று இந்த நாட்டில் நிறைய தொழிற்சாலைகள் வளர்ந்துருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த ஒரு சிரமத்தை கூட முதலாளிகளுக்கு கொடுக்க கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அவர் ரைட் ராயலா இல்ல இல்ல, இப்போ நீங்கள் கொண்டு வரும்போது உங்களுடைய பார்வை என்னவா இருந்தது, அவங்க அதே பில்ல மாடிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன பார்வை? அதுதான் நான் சொல்றேன். இப்ப நாங்க சொல்றது என்னன்னா, நிச்சயமா ஹைவேஸுக்கு, ரயில்வேக்கு, மைன்ஸுக்கு நிலம் தேவை. நிலத்தை எடுத்துதான் ஆகணும், எடுக்க கூடாதுன்னு நாங்க சொல்ல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஃபென்ஸ் எல்லாத்துக்குமே தேவை. ஆனா இதுவரைக்கும் நம்ம எந்த முறையில் எடுத்தோமோ, விவசாயிகளுடைய ஒப்புதலை பெற்று 80% ஒப்புதலை பெற்று நாம எடுத்தோமோ. இன்னும் சொல்ல போனா நீங்க மார்க்கெட்லயே விட்டுள்ளாத, அது நிலத்தையும் மார்க்கெட்டை டிசைட் பண்ணிட்டோம். அப்படி அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, இப்பொழுது வந்து நீங்க வந்து விவசாயிகளுடைய அனுமதியை பெற்று தான் இந்த நிலத்தை கையகப்படுத்தணும். விவசாயிகள் 80% அல்லது 70% பேருடைய ஒப்புதலை பெற்றுதான் இந்த நிலத்தை கையகப்படுத்தணும். அப்படி கையகப்படுத்தி இந்தியாவில் தொழில் வளர்ச்சியை கொண்டு வர முடியும். இன்னைக்கு 7.8% தொழில் வளர்ச்சி வந்திருக்குன்னா அப்படிலாம் வந்ததுதான் அது. இல்ல இல்ல, அடிப்படையால சைனாவில எப்படின்னா, சைனாவில வந்து போய் எனக்கு நிலம் வேணும்னா 5000 ஏக்கர் 24 ஹவர்ஸ்ல கொடுத்துருவாங்க. அங்க கம்யூனிசம் இருக்கு, அந்த ஆட்சி முறை. அது நிலத்தை வந்து சரி இந்த அந்த 5000 ஏக்கர் அந்த ஸ்டேட்ல எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்தியாவில் ஒற்றை ஆட்சி முறை கிடையாது. இங்க ஜனநாயகம் இருக்கு, அடிப்படை உரிமை இருக்கு. அவ்வளவு எளிதா நீங்க அதை பறிச்சிட முடியாது. நீங்க வந்து இண்டஸ்ட்ரியல் growth என்பது வந்துங்க, நீங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அது மிகப்பெரிய அற்புதம் கிடையாது. அது ஒரு பக்கம் வரட்டும், அதுக்காக விவசாயத்தை போய் நீங்க அழிச்சிட முடியாது. இதுவும் ஒரு பக்கம் இருக்கணும். அண்ணன் அழகிரி சொன்னாரு 80% விவசாயிகளுடைய ஒப்புதலோட தான் நாங்க வச்சிருந்தோம். இல்ல, உண்மையாலுமே சுத்தமா இல்ல. 13 வகையான சட்ட திருத்தம், ராணுவத்திற்கு, மாதிரி நிலக்கரி சுரங்கத்திற்கு, அப்புறம் வந்து மருத்துவமனை, இது மாதிரி முக்கியமான 13 சட்ட திருத்தம் பிரகாரம் அவர்கள் வந்து நிலத்தை கையகப்படுத்தினால் ஒரு நஷ்ட ஈடும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, கேள்வி முறை இல்லாம எடுக்க முடிஞ்சது. ஆனா அது வந்து விவசாயிகளுக்கு ஆதரவா இன்றைக்கு அதையெல்லாம் கூட இதற்கு கூட சேர்த்து அந்த மாதிரி எந்த உங்களுக்கு வந்து விலக்கு கிடையாது. என்ன இழப்பீடு கொடுத்தீங்க? ஒரு நிமிஷம், என்ன இழப்பீடு கொடுத்தீங்க? நெய்வேலியில வேலை செய்தவர்களுக்கு இன்றைக்கு கூட நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் இல்ல. நாங்க சொல்றது எப்படின்னா, மார்க்கெட் மதிப்புல 4 மடங்கு இன்றைக்கு விற்கிற கைட்லைன் வேல்யூ அல்ல, மார்க்கெட் மதிப்புல 4 மடங்குங்கிறது காங்கிரஸ். நாங்க சொல்றோம் 80% கொடுத்து விட்டு தான் நாம அத பேச்சு ஆரம்பிக்க போறோம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, 2000 ஏக்கர் வேணும்னா 20,000 ஏக்கருக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருவாங்க. அதுல பாதி பேர் கோர்ட்டுக்கு போவாங்க. 8 வருஷம் 9 வருடம் வழக்கு நடக்கும். விவசாயியுடைய ஒப்புதல் இல்லாமல் நிலத்தை நிச்சயமா முடியாதுங்க. இதுல காரணம் இருக்கு. ஒரு விஷயம், இதுல முதல்ல தரிசு நிலம் எடுக்க போறோம், அரசாங்கம் கிட்ட இருக்க நிலம் எடுக்க போறோம். 2வது, ஒரு கிராமத்தை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த கிராமத்திற்கு சாலை வசதி தேவை. பிரதான மந்திரி சாலை திட்டம் என்று இருக்கிறது, ஆனா சாலை திட்டத்துக்கு நிதி ஒதுக்கலாம். ஆனா சாலையை எங்கு போடுவது? அந்த கிராமத்திலே மருத்துவமனை வேணும், அந்த கிராமத்திலே மின்சார வசதி வேணும், அந்த கிராமத்திற்கு தண்ணீர் வசதி வேணும். இதெல்லாம் கட்டமைப்பு வேண்டும் என்று சொன்னால் அந்த கிராமத்தில் தானே செய்ய முடியும். அண்ணன் முருகன் அவர்கள் தெளிவா சொன்னார்,
ஒரு நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னா ஒரு ஊர் வந்து தியாகம் பண்றதுல தப்பு இல்லை. நம்மளுடைய கலாச்சாரத்துல ஊறி இருக்கிறது. நீங்க முல்லை பெரியாறு அணையில ஏன் வந்து கார்ப்பரேட் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முல்லை பெரியாறு அணையில அந்த விஷயம் நல்ல விஷயம், அது வரணும். முல்லை பெரியாறு அணையில உயர்த்தும் போது அங்க மேல இருக்கிற 5000-10,000 ஏக்கர் நிலம் பயிர் பண்றவங்களுக்கு வந்து பாதிப்பு வரும்னு சொல்றாங்க. உண்மையில ரிசார்ட் வைத்திருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வருகிறது, விவசாயிகளுக்கு நலன் பாதிக்கும் என்று 5000-10,000 ஏக்கர் என்று சொல்றான். ஆனா நாம அதை சேமிக்கும் போது அது 10-15 மாவட்டங்களிலே லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாயத்துக்கு பலன் பெறும் என்று சொல்றோம். ஆக இது முக்கியம். நம்ம ஊர்ல என்ன ரயில் ஓடாமையா இருக்கு, நம்ம ஊர்ல நேஷனல் ஹைவேஸ் போடாமையா இருக்கு, நம்ம ஊர்ல பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரி வராமையா இருக்கு, நம்ம ஊர்ல ராணுவத்துக்கு இடம் கிடைக்காமையா இருக்கு, நம்ம ஊர்ல கிராமத்துக்கு சாலை போடாமையா இருக்கிறோம், நம்ம ஊர்ல கிராமங்கள்ல ஹாஸ்பிட்டல் இல்லாமையா இருக்கு. நம்ம முன்னேறலன்னு யாரு சொன்னா? நம்ம முன்னேறோம். விவசாயி விளைய வைக்கிறது. ரெண்டு பேர் மேல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, நீங்க முடிச்சுங்க. இது எல்லாமே வந்து இப்ப அவனுடைய அனுமதி இல்லாமயே நிலத்தை பிடிங்குவாங்க. ஒரு விஷயம் சார், இப்ப நான் காமனா ஒண்ணு கேட்கிறேன், அதுல நீங்க சொல்லுங்க. அதாவது முன்பு அவர் சொன்னார் 50,000 ஏக்கர் நிலங்களை நாங்கள் விவசாயிகளிடம் வாங்கி நெய்வேலி சுரங்க தொழிற்சாலை பெல் என்று சொன்னார்கள். அது ஆரோக்கியமான விஷயம். ஆனால் பொருளாதார கொள்கையை பொறுத்தவரையில் ஏற்கனவே அழகிரி அவர்கள் இங்கே வரும்போது சொன்னார், எங்களுக்கு இருக்கிற பொருளாதார கொள்கை தான் பாரதிய ஜனதாவுக்கும் இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு பொருளாதார கொள்கை இல்லைன்னு இங்கே பதிவு செய்து விட்டு போனார். ஆனால் அந்த பொருளாதார கொள்கையின் பார்வையில் பார்க்கும்போது முன்பு பொதுத்துறை நிறுவனங்களுக்காக கையப்படுத்த நிலம் போக நிலத்தை எடுத்துக்கொண்டு இப்ப எல்லாத்தையும் தான் பிரைவேடைஸ் பண்ண போறோம். யாருமே எங்களுக்கு பப்ளிக் செக்டரே வேண்டாம், ரயில்வேயா பிரைவேடைஸ், எல்லாம் பிரைவேட்டு கொடுக்கறோன்ற எண்ணம் இவர்கள் ஆரம்பித்து அவர்கள் தொடரும் போது இப்ப இந்த நிலத்தை பிடிங்க என்ன பப்ளிக் செக்டருக்கு கொடுக்க போறாங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம் இருக்கு, அதையும் நான் சொல்லணும். இந்த லேண்ட் அக்விசிஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆக்ட் 2007 என்ன பண்ணாங்க, உங்களுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் இண்டஸ்ட்ரிக்கு சிப்காட்ல லேண்ட் வாங்குறது, நீங்க ஒரு 6 மாசம் நடத்துவீங்க. நடத்துற உடனே என்னால் நடத்த முடியல, அவர் பக்கத்துல வந்து அவர் ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காரு, அந்த தொழிலாளர்கள் அம்பத்தூர்ல இருந்து வராங்க, அதனால என் ஃபேக்டரியில நான் பிளாட் கட்டி குவார்டர்ஸ் கட்டி கொடுக்குறேன்னு நீங்க ஒரு எக்ஸம்ஷன் வாங்கிப்பீங்க. ஸோ இந்த பர்பஸ் வில் பி டிஃபீட்டட், இட் வில் பி ஹேண்டட் ஓவர் டு பிரைவேட் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் என்கிற உதாரணம் இங்கே இருந்து வைத்துக்கொண்டு அந்த நிலங்களை வாங்கி கொண்டு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இல்லாமல் தனியாருக்கு தாரை வார்க்கிற எண்ணம் இவர்கள் இருவருக்குமே இருக்கா? இப்போ பிஜேபி கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் வந்து ஒன்னு பிரதானப்படுத்தி இதை பண்றாங்க. ஆனா அதையும் அவர் எதிர்க்கிறாரு. விவசாய வளர்ச்சியே போதும், இண்டஸ்ட்ரியல் growth தேவையில்லைன்னு. தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுங்க, இண்டஸ்ட்ரியல் growth தேவையில்லைன்னு சொல்ல இல்ல பெரிய விஷயம் இல்ல, அது கூட அழிக்காது. அதாவது நாம நல்லா ப்ரூவ் பண்ணிருக்கோம், மற்ற ஏசியன் கண்ட்ரியில பாகிஸ்தானை விட சிறந்து, பர்மாவோட சிறந்து, ஸ்ரீலங்கா மாதிரி 8 மடங்கு நம்ம growth வந்ததுக்கெல்லாம் பேப்பர்ஸ் இருக்கு, ரிசர்ச் பேப்பர்ஸ். நாம எழுதல, அமெரிக்கன்ஸ் எழுதுறான். நம்ம கொள்கை என்னன்னா கேபிட்டலிசம் பிளஸ் சோசியலிசம். அந்த கேபிட்டலிசத்தை குரோ பண்றதுக்கு இன்னைக்கு மோடி அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கையா நாம ஒத்துக்கணும். அதான் உண்மை. அது அதாவது கொள்கை ரீதியா நீங்க மாறுபடுங்க, மற்றதுல சண்டை போடுங்க. இந்த ஸ்டெப் மட்டும் நீங்க இதை பண்ணீங்கன்னா நிறைய பேர் வருவான், கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவான், கோடிக்கணக்கில் சம்பாதிப்பான், ஊருக்கும் கொண்டு போவான். ஆனா நமக்கு வந்து லட்சக்கணக்கில் வேலைகள் கிடைக்கும், வரி வசூல் உண்டாகும். இது வந்து அக்செப்டட் ஃபண்டமெண்டல்ஸ். இதை நம்ம எதிர்க்கிறது நியாயமில்லை என்பது என்னுடைய கருத்து. சார், அவர் உங்களை தான் சொல்லியிருக்காரு, நீங்க அது பதில் சொல்லுங்க. இல்லையா, அது வந்து கடுமையா எதிர்க்க வேண்டிய விஷயங்க. ஏன்னா வந்து அதாவது ஒரு தொழில் வளர்ச்சிக்காக நிலத்தை கையகப்படுத்துவதை தவறு என்றே நான் சொல்ல. அந்த விஷயத்துல நான் முருகன் சாரோட நான் டிஃபர் ஆகவே இல்லை. நிச்சயமா நிலம் வேணும், நான் சொல்லிட்டேன், ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். ரயில்வேக்கு நிலம் வேணும், ஹைவேஸுக்கு நிலம் வேணும். எனவே நான் என்ன சொல்ல வரேன்னா, விவசாயியுடைய ஒப்புதலை பெற்றுதான் நீங்க வாங்கணும். போச்சு, நாம அப்படியே வளர்ந்துருக்கணும், நம்ம வளராம இல்ல, நாம வளர்ந்துருக்கோம், வளராம இல்ல. நான் என்ன சொல்ல வரேங்க, ஒரு கார்பரேட் முதலாளிக்கு வந்து நீங்க அவ்வளவு பெரிய சலுகையை செய்கிற பொழுது விவசாயிக்கு ஏன் அந்த சலுகையை செய்யக்கூடாது? அந்த வார்த்தை கரெக்ட். சார் ஒரு விஷயம் இல்ல, இந்த விஷயத்துல தான் சொல்றேன். இந்த 91க்கு பிறகு நரசிம்மராவ் பீரியட் வந்த பிறகு, எப்போ நமக்கு வந்து ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி, குளோபலைசேஷன் இதெல்லாம் வந்த பிறகு நாம் சுய சிந்தனையை இழந்து WTO அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு IMF, வேர்ல்டு பேங்க் நாம் கையெழுத்து போட்டு விட்டு அவர் சொல்லுகிற வேலையை செய்கிற ஏவலாள் லெவலுக்கு வந்துட்டோம். பல பேர் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த லேண்ட் அக்விசிஷன் என்பது இப்போ சிங்கப்பூர் மாதிரி இந்தியாவே மாத்தி விவசாயத்துக்கெல்லாம் ப்ரையாரிட்டி இல்லை, எல்லா இடத்துலையும் நீ கட்டடம் கட்டிக்கோ,
எல்லா இடத்துலயும் கட்டடம் கட்டிக்கோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை இங்கே விதைத்தது காங்கிரசுக்கு பங்கு உண்டா இல்லையா? அதை பிஜேபி பின்பற்றுகிறது. நீங்க விவசாயத்தை பற்றி இருவருக்கும் நல்ல அக்கறை இருப்பதாக அக்கறை WTOல கையெழுத்து போடுறதோ லிபரலைசேஷன் ஏத்துக்கிறதோ ஒன்றும் பெரிய சாபக்கேடல் இல்ல. அது அப்படி இல்ல. அதனுடைய அடிப்படை எல்லாரும் அதை கொண்டு வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளின் வளங்களை கொள்ளையடிப்பதற்காகவே அது செயல்படுத்தப்படுகிறது. மேடை பேச்சல்ல, நான் நோபல் பிரைஸ் ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ் who's architect for this இந்த குளோபலைசேஷனை கொண்டு வந்த ஆர்கிடெக்ட் சொன்ன விஷயம் நாங்கள் எதற்காக கொண்டு வந்தோமோ அது சீரழிந்து விட்டதுன்னு அவர் சொல்றாரு. 100% சரியான தத்துவம் என்பது உலகத்துல கிடையாது. லிபரலைசேஷன்ங்கிறது வந்து அப்படி 100% சரின்னு நான் சொல்ல. ஆனா ஏற்கனவே முருகன் சார் சொன்ன மாதிரி அத மாதிரி லிபரலைசேஷன்லாம் இருந்தாதான் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்காது. அந்நிய மூலதனமும் அந்நிய தொழில்நுட்பமும் இல்லாமல் ஒரு நாட்டுல நீங்க வேலை வாய்ப்பையோ ஒரு நாட்டை வளர்த்துறவோ இன்றைய சூழல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு உலகம் என்பது அந்த திசையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. நாம தனிச்சு நிக்க முடியாது. அதுல மட்டும் என்ன சொல்ல வரேன், அதுல சில குறைபாடுகள் இருக்கும். அந்த குறைபாடுகளை சரி செய்ய வேண்டியதுதான் அரசாங்கத்தினுடைய கடமை. சுதந்திர இந்தியாவில் விவசாயிகளுடைய பங்களிப்பு ஜிடிபியில 78% எல்லாம் இருந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு மிக அளவுக்கு மோசமா விவசாயிகளுடைய பங்களிப்பு இல்லாம போனதுக்கு காரணம் விவசாயிகள் பத்தி கவலையே படல. இந்த காவிரி விஷயத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த நடவடிக்கைகள் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நடவடிக்கைன்னா சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றியது அல்டிமேட். அதுதான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல நடக்கக்கூடிய ஒண்ணு. ஆளுங்கட்சியா இருக்கனால அவங்க அதை செஞ்சுட்டாங்க. அப்புறம் இதுக்கு வந்து பந்துன்னு சொல்லி அரசியல் பந்து மட்டும் சொல்ல, டோட்டல் காவிரி இஷ்யூ as a whole அது வந்து எல்லாருக்குமே தெரியுமே. இப்போ அவங்க திமுக அரசு செய்ய தவறிய விஷயங்களை நல்ல முறையில வகைப்படுத்தி அது வந்து உண்மையிலே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்ல சிஎம் வந்து அதை கரெக்டா பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்டா போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த இதெல்லாம் பண்ணி நோட்டிபிகேஷன் பண்ணி அது தெளிவா பண்ணாங்கங்கல எந்த சந்தேகம் இல்லை. அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆக இனிமேல் மோடி அவர்கள் வந்து ரொம்ப ஒரு நிலையான ஸ்ட்ராங் வியூ எடுத்து இதுல நியாயம் என்னன்னு கண்டுபிடிச்சு கர்நாடகாவை வந்து கண்டித்து நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம். சார், திராவிட முன்னேற்ற கழகம் காவிரி பிரச்சனை அணுகியது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காவிரி பிரச்சனை அணுகியதை நீங்கள் ஒரு தமிழக பிஜேபி என்பதை விட ஒரு தமிழக பார்வையாளனா கூட இருந்து சொல்லுங்க. ரெண்டு பேருடைய செயல்பாடுகளை, அதிமுகவுடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா வரவேற்கிறோம். அதனாலதான் நாங்க அதுக்கு துணை நிக்கிறோம்னு சொல்றோம். இந்த விஷயத்துல நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல வாழ்வாதார பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணுவதை நாங்க நிச்சயமா எதிர்க்கிறோம்னு சொல்றோம். எந்த திட்டத்துக்கு காரணமாக இருந்து ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டார்களோ மீத்தேன் திட்டம் உட்பட அதே திட்டத்தை இன்னைக்கு வந்து எதிர்க்கிறது வந்து எவ்வளவு தூரம் ஒரு மோசடி, எவ்வளவு தூரம் விவசாயிகளுக்கு எதிரான தன்மை, எவ்வளவு தூரம் இரட்டை நிலைப்பாடு, அரசியலுக்காக விவசாயிகளுடைய வாழ்க்கையில விளையாடுவது எவ்வளவு தூரம் மோசமான ஒரு அரசியல். அதை செய்து கொண்டிருப்பதற்கு மத்தியில ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் நடக்க வேண்டும். விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது. நிச்சயமாக அவர்கள் வாழ்விலும் ஒளியேற்ற வேண்டும் என்பதில் இன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியுடன் இணைந்து செயல்படுவதற்கு பாரதிய ஜனதா தயாராக இருக்கிறது. காவிரி விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினால் இன்றைக்கு வந்து அரசாங்கம் வந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருப்பது வரவேற்கக்கூடியதுதான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இதை சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றம் வரை கொண்டு சென்று நமக்கு வந்து அதனுடைய உரிமையினுடைய அந்த பலத்தை நமக்கு அதிகப்படுத்தி கொடுத்தார்கள். இப்படி இது ஒரு ப்ராசஸ் இருந்தாலும் சட்ட ரீதியாக ஒன்றை அணுகுவதுதான் சால சிறந்தது. அதை வந்து செய்து கொடுத்தார்கள். அதனால நம்ம அவரை பாராட்ட வேண்டும் என்று நான் ஏற்கனவே அருமையான, அதாவது ஒரு அரசியல் நடத்த வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்வது ஒன்று. ஆனாலும் இது அன்றாட நிகழ்வுகள் ஊடகத்திற்கு செய்திகளாகவும் பரபரப்பாகவும் இருந்தாலும் கூட இது மாதிரி ஒரு காரியம் நடக்கும் பொழுது அதில் பல்துறைப்பட்ட சிந்தனையாளர்களை அழைத்து வந்து அதில் தெளிவாக சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். ஜெயா டிவி சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.